இல்ல இவரு வந்து எப்ப பார்த்தாலும் என்ன பைத்தியம் பிடிக்க வைக்கிற மாதிரி பண்ணுவாரு. ஸோ தாலி கட்டணும் கிளி கட்டணும் நீ பண்ணுவீங்களா இந்த வேலையை? ஸோ லாஸ்ட்டாக போட்ட வீடியோக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9000 10,000 கமெண்ட்ஸு, நிறைய பேர் வந்து வாழ்த்து சொல்லியிருந்தீங்க, ஃபோன் கால்ஸ் மூலம் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த வாட்டி பார்க்க போகிறது வந்து பர்சனலாகவே நானுமே பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டப்பட்ட ஒரு இஷ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். இஷ்யூன்றதோட ஒரு டேட்டூ பின்னாடி இவ்வளோ பெரிய கதை இருக்குமா அப்படின்னு எனக்கே இதுதான். ஒரு 2017 2018 இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஃபோட்டோ வந்து எனக்கு ரீகரெக்ட் பண்ணும் அப்படின்னாரு. என்ன கரெக்ட் பண்ணும், சரி வாங்க ப்ரோ பார்த்துக்கலான்னு நான் திருவற்றியூர் அங்கே தான் இருந்தேன். ஸோ அவர் நியர்பை தான். ஸோ கான்டாக்ட் பண்ணி நாங்கள் ஒர்க்லாம் பண்ணோம். அப்போ இவரை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே யோசிக்கும் போது தான் இப்போ தான் நம்ம பசங்க அவங்க ட்ரெண்டு, இவங்க இப்போ ட்ரெண்டாக இருக்காங்க, இவங்க ட்ரெண்டில் இருக்காங்க, இவங்க இந்த மாதிரி பேசுகிறாங்க, அவங்க அந்த மாதிரி பேசுகிறாங்கன்னு அந்த காலகட்டத்தில் இந்த வீடியோ நீங்களுமே உங்கள் ஸ்கூல் டைம் காலேஜ் டைமில் பார்க்க வாய்ப்பு இருக்குது. நான் கிளிப்பை வந்து ப்ளே பண்ணுறேன், ஜஸ்ட் ஒரு செகண்ட்ஸில் ப்ளே பண்ணுறேன். ஏன்னா இதோட காப்பி ரைட்ஸ் இஷ்யூ இந்த மாதிரி வரக்கூடாதுன்னு. ஸோ இந்த வீடியோ கிளிப்பை பார்த்துருப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா அதாவது அவர் லவ் பண்ண பொண்ணு வந்து சர்டன் ரீசனால இறந்துட்டு இருப்பாங்க. அவர் அந்த டைமில் போய் தாலி கட்டிருப்பார். இதுக்கும் இவருக்கும் என்னடா சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னா அந்த தாலி கட்டின நபரே இவர் தான். ஸோ அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு இறந்த இதுவை தாங்க முடியாமல் அவர் போடுற விஷயங்கள் எப்படி இருக்குன்னா, கிட்டத்தட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டாலே நான் தரமாட்டேன். ஸோ இந்த மாதிரி பண்ணுற ஒரு அப்பாயின்மெண்ட், ஏன்னா வந்து டியர் டெத் ஹரிய பிளேஸ்ன்றாரு, நிறைய ஒரு சூசைட் பண்ணிக்கிற மாதிரி. அதை அவர் பண்ணிக்கலனாலும் பட் எத்தனை வர விஷயங்கள்லாம் ரொம்ப நெகட்டிவாக இருக்கும். ஸோ அதனாலேயே இந்த ரீசன்னாலே ஒரு அப்பாயின்மெண்ட் வந்து நான் பர்சனலாகவே கொஞ்சம் தரமாட்டேன், டிலே பண்ணி தருவேன். ஏன்னா எடுத்துகிட்டு வர டேட்டூ இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 இயர்ஸ் பேக் ஒரு கல் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கல்லறை சரி ஒரு 7 வருஷம் 8 வருஷம் ஆயிடுச்சு ப்ரோ மாறுவாரான்னு கேட்டால் கண்டிப்பாக மாற மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி லவ் வந்து நான் பார்த்தது கிடையாது. ஸோ என்னடா இவன் லவ் பண்ணாங்க, ஏன் இறந்தாங்க, எப்படி இறந்தாங்கன்னு ஆக்சுவலி அது சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஒரு சிஸ்டர் வந்து உடம்பு சரியில்லை நார்மலாக அட்மிட் பண்ணியிருக்காங்க, அடுத்த நாளே இறந்தோன்னு இவரால் ஏற்றுக்கவே முடியல. ஸோ லாஸ்ட் மினிட்ல வந்து நீங்கள் பண்ணுவீங்களா, யாராக இருந்தாலுமே ஒரு நிமிஷம் யோசிப்போம். பட் அவர் ஒன்றுமே மாறாமல் அப்படியே இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா லவ்னா நம்ம நினைக்கிறத தாண்டி அவர் ரொம்ப வேற லெவலில் இருக்கும். அதனால தான் இந்த வீடியோ வந்து போகணுன்னு எனக்கு தோணுச்சு. இது ஏன் லாங் வீடியோவாக சொல்கிறேன்னா, சின்னதாக ஷார்ட்டாக இவர் தான் அதுதான் சொல்லிட்டு போனால் நம்ம வைரல் ஆகணும் அது ஆகணும் அந்த கண்டென்ட்லாம் இல்லை. எனக்கு தேவை டேட்டூ பின்னாடி என்னென்ன ஸ்டோரிஸ் இருக்குது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இவ்வளோ இருக்கா இந்த டேட்டூ பின்னாடின்ற ஒரு வியப்பு எனக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் ஆகணும் தான் என்னோட மோட்டிவ். ஸோ இந்த மாதிரி லவ் உண்மையாலே லவ் பண்ணுற பர்சன் உங்களை கச்சா நீங்கள் லக்கி தான். ஸோ ப்ரோ பார்த்தீங்கன்னா அடுத்த வாட்டி அவருக்கு அப்பாயின்மெண்ட் தர மாட்டேன். ஸோ அவருமே இந்த வீடியோ பார்ப்பாரு, லேட் பண்ணி தான் தருவேன். ஏன்னா எப்போவுமே அவர் இன்னும் அந்த நேரத்துலேருந்து மீளவே இதுவாகுது. ஸோ இது வந்து சோகமாக போடுற விஷயம்லாம் கிடையாது, இது ஒரு இன்ஃபர்மேட்டிவாக எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உண்மையாலுமே காதலுக்காக இருக்கவங்களும் இருக்காங்க. ஸோ அதனால தான் அவருக்கு அப்பாயின்மெண்ட் தரல. அவர் போட்டாலே நெகட்டிவ், எனக்கே பயமாக இருக்கும், ஏன் ப்ரோ இப்படி பண்ணுறீங்கன்னு. நம்ம பேய் பயம் அப்படிலாம் இல்லை, கல் சாவுறது அது கண்டென்ட், அது பின்னாடி இருக்க கதை தான் மேட்ரு. ஸோ அந்த ஸ்டோரி டெல்லிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமாக இருக்கணும், கொடூரமாக இருந்தது. உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுன்னு தோணுச்சு, அதான் ஷேர் பண்ணேன். ஸோ புதுசாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் பின்னாடி இருக்க வீடியோலாம் பாருங்கள். இல்லை என்ன மாதிரி வீடியோ போடணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் வீடியோக்கு வந்து நல்ல வரவேற்பு வந்தது, அதே மாதிரி இந்த வீடியோக்கும் வரும்னு நினைக்கிறேன். ஸோ வேறு ஏதாவது நல்ல வீடியோவில் இந்த மாதிரி பர்சன் வந்து ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வேறு ஏதாவது நல்ல வீடியோவில் பார்ப்போம்.